அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிக சிறப்பானது ஒரு உலக சாதனை கவியரங்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு 6வது கவியரங்கம். இந்த கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் கோ செல்லப்பாண்டி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள இருபால் கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கு தொடக்க உரை ஆற்ற வந்திருக்கும் அம்மா கயல்விழி அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய கயல்விழி அம்மா அவர்கள் தொடக்க உரை ஆற்றுவதற்காக நம்முடைய வந்திருக்கின்றார். அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, தாங்கள் உங்களுடைய வாழ்த்துறையை தருமாறு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். து பவானி, ஆசிரியை, திருவள்ளூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து. அம்மா கயல்விழி அம்மா, அன்புடன் உங்களை வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் கவியரங்க நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து கவிஞர்களையும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தயாராக உள்ள திருமதி கோ செல்லப்பாண்டி அம்மாள் அவர்களையும், தலைமை தாங்கி நடத்த இருக்கும் செல்லப்பாண்டி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நாற்காலி யுகம் என்ற தலைப்பில் இன்று நடைபெற உள்ள கவியரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். தொடர் கவியரங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டு வரும் அனைத்து கவி ஆளுமைகளையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். நன்றி. சரிங்க. உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் ஒரு மகத்தான கவியரங்க தொடர் நிகழ்ச்சி உலக சார் நிகழ்ச்சியாக தொடங்கி இருக்கிறது. 100 கவியரங்கங்கள். அந்த 100 கவியரங்கங்களே 100 ஆளுமைகள் கவியரங்க தலைமையாக வருவதும், சற்றேறக்குறைய 1000 கவிகள் இந்த கவியரங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதுமாக ஒரு நிகழ்ச்சியை அமைத்து திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த செயல்படுத்துகிற நிகழ்ச்சியினுடைய தொடக்க முகமாக சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திலகம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை இப்பொழுது முதல் 10 நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 10 நிகழ்ச்சிகளாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அவருடைய ஒருங்கிணைப்பு குழு மற்றும் செயற்குழுவுடைய உறுப்பினர்கள் அதை செயல்படுத்த இருக்கிறார்கள். இத்தகைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த கவிஞர்கள் அனைவரையும் வருக வருகவென்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பிலே வரவேற்கிறேன். பகுத்துண்டு பல்லுயிரோ முதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பறந்து கிடக்க உலகேற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவம் பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த கவிஞர் திருமதி கோ செல்லப்பாண்டி அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். திருமதி செல்லப்பாண்டி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இலக்கிய தலங்களிலே இருந்து பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், எண்ணற்ற கவியரங்கங்களை கண்டுகொண்டிருக்கக்கூடியவர்கள், எண்ணற்ற கவிஞர்களுக்கு அவர் அறிமுகமானவர்கள், எண்ணற்ற கவிதை தொகுதிகளிலே தங்களுடைய படைப்புகளை அளித்து மிகச் சிறப்பான ஒரு இடத்தை சங்க தமிழ் இலக்கிய பூங்கா வாயிலாக மட்டுமன்றி பல்வேறு இலக்கிய அமைப்புகளின் வாயிலாக தனது இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர். இத்தகைய ஒரு சிறந்த கவிஞர், ஆளுமை மிக்க கவிஞர் இன்றைக்கு இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இவர் தனது நண்பர்கள் எல்லாம் அழைத்து வந்து இங்கே கவி விருந்து படைக்க இருக்கிறார்கள்.
உலகெங்கிலும் உள்ள சொந்தங்களே, இந்த கவி விருந்தை உண்டு கழியுங்கள், செவியால் உண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டகங்களை வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி இருக்கின்ற செப்டிவினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் சங்கத்தமிழக்க பூங்காவுடைய அத்தனை ஒருங்கிணைப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடங்கும் முகமாக வருக கவிஞர் செல்லப்பாண்டி அவர்களே, உங்கள் கவியரங்கத்தை தொடங்குக என்று அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. வணக்கம். என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும், தாய் மொழி தந்த தமிழ் தனக்கும், எம்மை வளர்த்து ஆளாக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ஆசான் பெருமக்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே 6வது கவியரங்க தொடர் நிகழ்வு உலக சாதனை நிகழ்வுக்காக நடத்த இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரை நல்கி சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் என் அழைப்பை ஏற்று தங்களுடைய கவிதைகளை சிறப்பாக இங்கு அரங்கேற்றம் செய்ய வந்திருக்கக்கூடிய அனைத்து கவி ஆளுமைகளையும் பணிவாக வரவேற்றுக் கொண்டு நிகழ்வானது தொடங்க இருக்கின்றது. அனைவரையும் வருக என்ற அன்போடு வரவேற்கின்றேன் ஐயா. தலைப்பு நாற்காலி யுகம், காலத்திற்கு ஏற்ற தலைப்பு. ஜூன் 4ஆம் தேதி நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த நாற்காலியினுடைய தீர்ப்பு எப்படி வரப்போகின்றது என்று அனைவரும் மிக ஆவலோடு காத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாற்காலி நான் பிறந்தது முதல், நீங்கள் பிறந்தது முதல் நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றது, நாம் ஆள வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி பலவிதமாக அந்த நாற்காலியை விதமாக பன்முக கோணங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எனக்கு இந்த பிடித்த தலைப்பு நாற்காலி யுகம், ஆதலால் நான் தந்துள்ளேன். அரசியல் மிக பிடிக்கும். அந்த அரசியல் சாக்கடை யாரும் வராதீர்கள் என்று குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இங்கு ஏராளம். ஆனால் அந்த அரசியலை சாக்கடையாக பார்க்காமல் அந்த சாக்கடையிலே இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்ற வருங்கால இளைஞர் பெருமக்கள் வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலேயே இந்த தலைப்பு தரப்பட்டுள்ளது. இந்த நாற்காலி என்று சொன்னோம் என்றால் இதற்கு வேறு பெயர்கள் இருக்கின்றது. நாம் இருக்கை என்று சொல்வோம், இலங்கையில் கதிரை என்று சொல்கிறார்கள், குறிச்சி என்றும் பலகம் என்றும் பல்வேறு பெயர்களில் இந்த நாற்காலியை அழைக்கின்றனர். பல்வேறு விதங்களாக இன்றைக்கு வடிவமைக்கின்றனர். நெகிழி நாற்காலி இல்லாத வீடுகளை இன்றைக்கு நாம் பார்க்க இயலாது. மூங்கில் நாற்காலி, பிரம்பு நாற்காலி, மடக்கு நாற்காலி, சாய்வு நாற்காலி, சக்கர நாற்காலி, நரம்பு நாற்காலி, பரங்கி நாற்காலி, சாய்வு நாற்காலி என்று பலவித நாற்காலிகள் நம் வாழ்க்கையிலே அலங்கரித்துக் கொண்டே இருக்கின்றது. அது வயதிற்கு ஏற்ப, அந்த பருவங்களுக்கு ஏற்ப நாற்காலி நம்மை ஆக்கிரமிக்கிறது. இதில் இசை நாற்காலி விளையாட்டு அனைவருக்கும் பிடித்தமான ஒன்றை. இசை நாற்காலி என்றாலே அனைவரும் விரும்பி சென்று அந்த போட்டியிலே கலந்து கொண்டு விளையாடக்கூடிய அந்த அனுபவம் அனைவருக்குமே வந்திருக்கும். இந்த நாற்காலி இலக்கணத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இடுகுறி பெயரா காரண பெயரா என்று இலக்கண வகுப்பிலே ஆசிரியர் தொடங்குவார். காரண பெயருக்கு நாற்காலியை சொல்லாத ஆசிரியர்களும் இருக்க இயலாது. நாற்காலி என்றால் 4 கால்களை உடையதால் அதற்கு நாற்காலி என்று காரண பெயரில் இலக்கணத்தை வகுத்துள்ளனர். இலக்கியத்தில் என்று பார்த்தோம் என்றால் இலக்கியம் என்று தொடங்கப்பட்டதோ அன்றைக்கு இந்த நாற்காலியினுடைய ஆளுமையும் தொடங்கிவிட்டது. தமிழகத்தை ஆண்ட வேந்தர்களும் சரி, மற்ற அரசர்களும் சரி, இந்த நாற்காலியை நாற்காலிக்காக உறவை என்று பார்க்காமல் அத்தனை கொடூரங்களையும் செய்து அந்த நாற்காலியை அலங்கரித்து அரியணையை ஏறி சிம்மாசனத்தை ஆளாத அரசர்களே இல்லை என்று நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பங்களிப்பு நாற்காலி இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட நாற்காலி இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலியாகவும், 60 வயதை கடந்தால் அரசு ஊழியர்களுக்கு சாய்வு நாற்காலியாகவும், நாட்டு மக்கள் நாட்டையாள கோட்டைக்கு தருவது பதவி நாற்காலியாகவும், ஏழ்மை பற்றி சிந்திக்க குளிரூட்டும் அறையிலே எத்தனை நாற்காலிகள் இருக்கின்றது என்ற வினாவையும் உங்களிடத்திலே முன்வைத்து, வட்ட மேசையில் வயிறு இழுக்க பெட்டிகள் பற்றி பேசிடும் பணத்தாசை நாற்காலிகளும் இன்றைக்கு நம்மிடையே நடமாடிக்கொண்டே இருக்கின்றது. காலை மாலை 2 வேளையும் மாத்திரை சீட்டு எழுதி கொடுத்து வாங்கும் மருத்துவ நாற்காலிகள் இன்றைக்கு
அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு அணி செய்து கொண்டே இருக்கின்றது. அது மருத்துவமனைக்கு நாம் சென்று பார்த்தோம் என்றால் தெரியும். தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் அந்த நாற்காலிகள் நம்மை சிறப்பாக வரவேற்கும். அதுவே பொது மருத்துவமனைக்கு சென்றால் அந்த நாற்காலி நம்மை வேண்டா வெறுப்பாக வரவேற்கும். என்ன உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா என்று கேட்க கூட மருத்துவருக்கு நேரம் இருக்காது. விரைவாக அந்த மருந்து சீட்டை எழுதி கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த நிலையிலே அந்த நாற்காலியினுடைய அமர்வு அங்கே இருக்கும். இப்படியெல்லாம் நாற்காலிகள் நம்மை உலவிக்கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த நாற்காலி குறித்து எண்ணற்ற படைப்புகளை ஆளுமைகள் தந்துள்ளனர். டி. ராஜநாராயணன் ஐயா நமக்கு தெரியும், அவரு கரிசல் வட்டார எழுத்தாளர். நாற்காலி என்ற தலைப்பிலே தன்னுடைய படைப்பை தந்துள்ளார். அடுத்து தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலி என்ற தலைப்பிலே அவருடைய படைப்பை தந்துள்ளார். அடுத்து கடவுளின் நாற்காலி அப்படின்ற ஒரு நாவலையே படைத்துள்ளார்கள். அடுத்து கர்னலின் நாற்காலி என்று சொல்லக்கூடிய எஸ். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும் தன்னுடைய படைப்பை தந்துள்ளார். இப்படி நாற்காலி நம்மளுடைய ஒவ்வொரு வயதிலையும் அந்த நாற்காலி நம்மளை ஆள வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட நாற்காலி ஜூன் 4ஆம் தேதி யாருடைய கைக்கு செல்ல இருக்கின்றது என்ற ஆவலோடு இந்த கவியரங்கத்தை தொடங்குகின்றோம். முதல் கவி ஆளுமையாக நாம் அழைக்க இருப்பது புதுச்சேரியை சேர்ந்த கால்நடை மருத்துவர் ஐயா கவிஞர் ராஜா ரங்கராமானுஜம் ஐயா அவர்களை தங்களுடைய கவி பாட வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐயா, வாருங்கள், தங்களுடைய கவிதையை தருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தமிழ் ஆர்வலர்கள் ஆளுமைகள் அனைவருக்குமே எனது தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை இங்கே படைக்க வந்துள்ளேன். நாற்காலி யுகம். ஐயா, ஒளித்தடையை நீக்கிவிட்டு வாசியுங்கள் ஐயா. இந்த சொல்லும் அதன் பொருளும் முக்காலி போன்று இது வழிபாட்டுக்கு உதவாது, வழிபடுவதற்கு ஆனது. நதிக்கரை நாகரிகம் தோன்றிய கையோடு தொடங்கப்பட்டு விட்டது இந்த நாற்காலி யுகம். குழுக்களின் தலைவருக்காக செய்யப்பட்ட நாற்காலி நாகரிக வளர்ச்சி போக்கில் தொழில் தொடங்கி நாடு வரை நீண்டு விட்டது. அரச பரம்பரைக்கு தொட்டிலாக பயன்பட்ட இந்த நாற்காலிக்கு நீண்ட நெடிய ஒரு வரலாறே உண்டு. நாற்காலிக்கு மேலும் கீழுமாய் முன்னும் பின்னுமாய் கத்தி முனை காத்திருக்கும் கண்ணுக்கு தெரியாமல். உற்ற நண்பனும் உடன் பிறந்தோரும் கட்டிய மனைவியும் காவல் புரிவோனும் என நால்புறமும் நயவஞ்சகம் சிரித்திருக்கும். அதிகார புரியும் ஆசையில் எத்தனை சதித்திட்டம், குள்ளநெறி தந்திரங்களும் எந்திரங்களும் மந்திரங்களுமாய் குறுக்கு வழி திட்டங்கள். இமைகளை விழிகளே தின்று வைக்க திகிலான இரவுகளால் பலியான தூக்கங்கள். சாமரங்கள் மேல் எழும் சந்தேகங்களும் மெய் காப்பாளரின் நடவடிக்கைகளும் அச்சமூட்ட முள் பரப்பிய நாற்காலியாய் நாள்கள் நகரும். சாமி கும்பிடும் போதெல்லாம் கழட்டிவிட்ட புது செருப்பு நினைவில் வருவது போல ஊர் தள்ளி போகும் போதெல்லாம் உட்காரும் இடம் நினைவை கொள்ளும். சிறு பிள்ளை விளையாட்டாய் இடம் பிடிப்பதில் நடக்கும் போட்டியில் தலைமுறை வித்தியாசமும் இல்லாது போகும் சமயத்தில் தலைமுறையே கூட. சிறுபிள்ளை விளையாட்டாய் இடம் பிடிப்பதில் நடக்கும் போட்டியில் தலைமுறை வித்தியாசமும் இல்லாது போகும் சமயத்தில் தலைமுறையே கூட. இன்றைக்கும் நாற்காலி மோகம் பற்றாத ஆளில்லை. தெய்வங்கள் திணற யாகங்கள் நடத்தப்படுகின்றன. ஆட்கவிழ்ப்பு வித்தைகளும் ஆட்குறைப்பு குற்றங்களும் அரசியலின் இலக்கணமாய் அரங்கேற்றப்பட்டு ஆண்டுகள் கூடி போயின. வாக்குகளுக்காக கொடுக்கப்படும் வாக்குகள் அலங்கரிக்கப்பட்டு ஆற்றில் விடும் கடவுளர்களாய் ஆகி போயின. நாற்காலியில் இருத்தப்பட்டு ஆட்சி புரிந்த பாதுகைகள் இப்போது நாற்காலிக்காக இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் வீசப்படும் வழக்கில் உள்ளது.
நாற்காலி எனும் மாய அதிகாரம் மக்களை மக்களால் ஆள்வதிலும் கோலோச்சுகிறது. நாற்காலி எனும் மாய அதிகாரம் மக்களை ஐயா மீண்டும் ஒளித்தடை நீக்கிவிட்டு பேசு. ஐயா கேட்குதுங்களாமா? கேட்கிறது ஐயா. நாற்காலிகள் மின்சாரமயமாகும் போது ஒருவேளை அதன் மோகம் குறையலாமோ என்ற ஒரு கணிப்பு எழுந்தாலும் வியப்பில்லை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அருமை ஐயா, அருமை ஐயா. அதாவது ஆதி காலம் தொட்டு நாற்காலி எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றது தொடங்கி இன்றைய காலம் வரைக்கும் அது எவ்வளவு ஆபத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாற்காலியாக இருக்கின்றது என்பதை தன்னுடைய கவிதையில் மிக அழகாக வாசித்தளித்திருக்கிறார் ஐயா. நாற்காலிக்கு மேலும் கீழும் முன்னும் பின்னுமாய் கத்திமுனை காத்திருக்கும் கண்ணுக்கு தெரியாமல். உண்மையான செய்தி ஐயா. அனைவருக்குமே இன்றைக்கு நான் ஒரு நாற்காலியை பிடித்து விட்டேன் என்றால் அந்த நாற்காலியை பறிப்பதற்கு எனக்கு மேலே கத்திமுனை என் பள்ளியிலும் தொங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் எந்த பணி என்று இன்றைக்கு இல்லை. எந்த பணி சிறப்பாக இருக்கின்றதோ அந்த பணியில் எல்லாம் இந்த நாற்காலியினுடைய ஆபத்தும் என்பது நம் கூடவே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்ற பதிவை தம்முடைய கவிதையில் தந்தளித்த கவிஞர் கால்நடை மருத்துவர் ஐயா அவர்களை அரங்கம் சிறப்பாக வாழ்த்துகிறது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் வந்து வாசிக்க அன்போடு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஐயா. அடுத்ததாக நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் கவியரங்கம் தொடர் நிகழ்வு 6வது நிகழ்விலே தங்களுடைய கவிதையை தர அன்போடு அழைப்பது வீரத்தமிழ் மகா மன்னார்குடி அவர்களை அழைக்கிறோம். அம்மா வாருங்கள் அம்மா. நன்றியம்மா. என் தாயை வணங்கி தரணியாலும் என் தாய் தமிழே உன் தனிப்புகளை பாரறியும் தனித்தமிழே நின் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் என் உயிர் தமிழே. என் தாய்மொழிக்கு என் முதல் வணக்கம். சபை வணக்கம். தமிழ் சான்றோரே, ஆன்றோரே, என்னை போன்றோரே, இக்கவியரங்க நிகழ்விலே கலந்து கொண்டு கவிபாட காத்திருக்கும் அத்துணை என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அடுத்த வணக்கங்கள். தலைமை வணக்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் பிறந்ததாலோ அல்லது பாண்டிய மன்னர்களின் பெயரை தம் பெயரில் கொண்டதாலோ அம்மா குரல் கேட்கவில்லை அம்மா. மகாம்மா அவங்க இணையத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. அவங்க வெளியேறிட்டாங்க. அடுத்தவங்களை கூப்பிடுங்க. அடுத்ததாக கவிதை வாசிக்க வரக்கூடியவர் சிதம்பரத்தை சேர்ந்த ஆசிரியர். தம் பணியில் எந்த பணியை கொடுத்தாலும் கண்ணும் கருத்துமாக சிறப்பாக செயல்படக்கூடியவர். மன்னிக்கணும், இணைய பிரச்சனை காரணமாக தொடர்ச்சியாக இணைய முடியவில்லை, மன்னிக்கணும். திரும்பவும் முதல்ல இருந்து வாசிக்கணுங்களாமா? தலைமை வணக்கம். தலைமை வணக்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் பிறந்ததாலோ அல்லது பாண்டிய மன்னர்களின் பெயரை தம் பெயரில் கொண்டதாலோ எழுச்சுமிகு கருத்துக்களை எடுத்தவுடன் கவிதையாய் வடிக்கும் தமிழ் மீது தீரா காதல் கொண்ட தமிழனின் செல்ல மகளாய் தமிழ் மீது தனிப்பற்று கொண்ட செல்லப்பாண்டியம்மா தலைமை அவர்களுக்கு என் இதயபூர்வமான வணக்கங்கள். மேலும் இந்நிகழ்வினை தொகுத்து வழங்கக்கூடிய பவானி ஆசிரியை அம்மா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவியரங்க தலைப்பு நாற்காலி யுகம். நாடே இங்கு நாரி கிடக்கு நாற்காலி சண்டையிலே. நாடே இங்கு நாரி கிடக்கு நாற்காலி சண்டையிலே. நாட்டிலுள்ள மக்களையே நினைத்திடவும் நேரமில்லை, அவர் குறை தீர்த்திடவும் காலமில்லை. நாற்காலி சண்டையிலே நாளெல்லாம் கழியுதிங்கே. நாற்காலி சண்டையிலே நாளெல்லாம் கழியுதிங்கே. ஊராய் சென்றிடுவார் உறுதி பல தந்திடுவார். ஊராய் சென்றிடுவார் உறுதி பல தந்திடுவார். ஓங்கி ஓங்கி உரைத்திடுவார் உரைத்ததையே மறந்திடுவார். ஓங்கி ஓங்கி உரைத்திடுவார் உரைத்ததையே மறந்திடுவார். மாதம் பல ஆனாலும் மாமாங்கம் ஆனாலும் மக்கள் மனம் அறியவில்லை, அவர் மனக்குறையும் நீக்கவில்லை. மாதம் பல ஆனாலும் மாமாங்கம் ஆனாலும்
மக்கள் மனம் அறியவில்லை, அவர் மனக்குறையும் நீக்கவில்லை. வாக்குறுதி அத்தனையும் காற்றோடு கலந்ததிங்கே, வாக்குறுதி அத்தனையும் காற்றோடு கலந்ததிங்கே. அதை கேட்க யாரும் இல்லை, வந்து பார்க்க ஆளும் இல்லை. அதை கேட்க யாரும் இல்லை, வந்து பார்க்க ஆளும் இல்லை. தன்னிடத்தை தக்க வைக்க எதிர்நீச்சல் போடுகிறார். ஏதுமறியா மக்களையே ஏமாற்ற பார்க்கிறார். நாட்டிலுள்ள நல்லவர்கள் என்று சொல்லும் நல்லுள்ளம் படைத்தோரே, நாற்காலி இருக்கட்டும், நாட்டையும் கொஞ்சம் பார்த்திடுங்கள். படுக்கக்கூட இடமில்லா பாதையிலே தூங்குகின்ற நிலையறியும். திட்டம்பல தீட்டுகிறார் நட்டம் என்றே கூறுகிறார். எதுவும் நிலையில்லா இவ்வுலகில் நாற்காலியும் நிலையில்லை, நம் வாழ்வும் இங்கே நிலைப்பதில்லை. வாய்ப்புள்ளோரும் வசதியுள்ளோரும் வந்துவிட்டீர். தலைமை பொறுப்புகளுக்கே பெற்றுவிட்டீர் அதிகாரம் படைத்த நாற்காலி என்னும் கர்வத்தை. கற்றுக்கொள்வீர் கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று காமராசர் ஐயாவிடம் செய்திடுவீர் சிறப்பான செயல்களை பொன்மனச் செம்மல் போல. நாற்காலி கிடைத்த போதும் நாட்டமில்லாமல் நாட்டையே நாடிச் சென்று நாளெல்லாம் உழைத்த நல்லவர்கள் வாழ்ந்த நம் பூமி இன்று நாற்காலி சண்டையிலே நாடே நாறி கிடக்கு. நன்றி நவிழல். இத்துணை நேரம் என் கவிதை இதனை கேட்டு ரசித்த என் அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது உங்கள் கவிஞர் வீர தமிழ் மகா, மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். நன்றி, வணக்கம். அருமையம்மா. உண்மை இயல்பை பேச்சு வழக்கு தமிழிலே, அதாவது சாட்டை எடுத்து அடிப்பது போல மாமாங்கம் ஆனாலும் மக்களுக்கு குறை தீரல, காத்தோடு போச்சு வாக்குறுதி எல்லாம். சிறப்பா இருந்ததம்மா. உங்களுடைய வரிகள் அனைத்துமே விழிப்புணர்வு கொள்ளும் அளவுக்கு இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக தங்களுடைய கவிதையை வாசிக்க வருமாறு முனைவர் கு. சக்திலீலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. அம்மா பேசுவது கேட்கிறதா? கேட்கிறதம்மா. ஆன்றோர் உள்ளிட்ட அவையை வணங்கி முகிழ்கின்றேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். என்னுடைய இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் காரணமான தமிழை வணங்குகின்றேன். அனைத்து உறவுகளும் என்னை பொறுத்தருள வேண்டும். நான் கொஞ்சம் முன் வரிசையில வந்ததுக்கு. நாற்காலி யுகம். 4 யுகம் மாறி நானிலம் செழித்து நன்னிலம் ஆனாலும் நனி விரும்பி நாற்காலியின் இரத்தவாடை. நித்தம் யுத்த கொடி உயர்த்தும் 2 காலிகள். சாம்ராஜ்யங்களை அமைத்திட சங்க காலத்திலேயே சுழற்றப்பட்டது அதிகார கொடி. சீரூர் மன்னர்களை சிதைத்து மும்முடி சூடிய மூவேந்தர் முதல் சீரூர் மன்னர்களை சிதைத்து மும்முடி சூடிய மூவேந்தர் முதல் சீர்களை பெற சிறந்தவைகளை சிரத்தில் ஏற்ற சிம்மாசனம் ஏறும் கலியுகம். கனவான்கள் வளர நாற்காலி யுகம் வெறுக்கப்படவில்லை. சுமையென பதவி தாங்கி நாற்காலிகளைப் போல் பகுத்தறியா பண்புடைமை மாற்றி சுகமான வாழ்வளிக்க சுயநலம் இல்லா சுத்தக்கரங்கள் கையகப்படுத்த வேண்டும் நாற்காலி யுகத்தை.
சுகமான வாழ்வளிக்க சுயநலம் இல்லா சுத்த கரங்கள் கையகப்படுத்த வேண்டும் நாற்காலி யுகத்தை நானிலம் செல்லிக்க. நன்றி அம்மா வாய்ப்பிற்கு. அருமையம்மா, அருமையம்மா. மிக அழகாக இருக்கின்ற நிலையை மிக அப்பட்டமாக தன்னுடைய கவிதையிலே வாசித்தீர்களம்மா. அரங்கம் உங்களை சிறப்பாக வாழ்த்துகிறது. அடுத்து தொடர்ந்து கவியரங்கத்தில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் அம்மா. அடுத்ததாக சிதம்பரத்தில் இருந்து ஆசிரியர், கடமையை கண்ணாக செய்பவர், எந்த பணி என்றாலும் தயங்காமல் செய்யக்கூடியவர், இரவு பகல் என்று பாராமல் உழைப்பை தமிழுக்கு தரக்கூடியவர் சுஜாதா தேவி அம்மையார் அவர்களை கவிதை வாசிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வீடியோ தெரியுதாம்மா? கொஞ்சம் பயணத்துல இருக்கமா, அதனால வீடியோ சரியா தெரியாது. இல்லம்மா, சிறப்பாக தெரிகிறது. நன்றி அம்மா. தமிழ்த்தாயின் பாதம் வணங்கி, என ஈன்ற தாயை வணங்கி, இத்தலத்தில் இணைந்துள்ள அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி, இந்த கவியரங்கத்தில் நாற்காலி யுகம் என்ற தலைப்பில் கவி வாசிக்க விழைகின்றேன். மணிமுடி தரித்த மன்னவன் மகிழ்ந்தே, மணிமுடி தரித்த மன்னவன் மகிழ்ந்தே, அரியணை அமர்ந்தே நல்லாட்சி புரிந்தே, அரியணை அமர்ந்தே நல்லாட்சி புரிந்தே, தன்னலம் அம்மா, குரல் கேட்கவில்லை அம்மா. சுஜாதா அம்மா. துறந்தே குடிநலம் துறந்தே அவங்க பயணத்துல ஒரு இடத்துல நின்னு பேசினா நல்லா இருக்கும். ஆமாங்க ஆமாங்கய்யா. சுஜாதா அம்மா, நீங்க ஒரு நிமிடம் உங்களுடைய பேசலாமாம்மா? அரசனோ ஆண்டியோ ஒன்றென நினைந்தே, முடியாட்சி முடிந்து குடியாட்சி மலர்ந்ததே, முடியாட்சி முடிந்து குடியாட்சி மலர்ந்ததே, குடவோலை முறையில் குடிமக்கள் தேர்ந்தே, குடவோலை முறையில் குடிமக்கள் தேர்ந்தே, அறத்தோடு ஆளும் ஆட்சியும் தொடர்ந்ததே, அறத்தோடு ஆளும் ஆட்சியும் தொடர்ந்ததே, நாட்களும் கடந்தது நல்லவை மாய்ந்ததே, நாட்களும் கடந்தது நல்லவை மாய்ந்ததே, நான் என்னும் அகந்தை எங்கும் பெருகியதே, நாடாளும் நாற்காலியில் அமர்ந்திட துடித்தே, நன்மை செய்வதாய் நல்வாக்கு கொடுத்தே, நன்மை செய்வதாய் நல்வாக்கு கொடுத்தே, நயவஞ்சக நரிகள் நடிப்பில் சிறந்தே, நயமாய் பற்றிட்ட நாற்காலி அமர்ந்தே, நயவஞ்சக நரிகள் நடிப்பில் சிறந்தே, நயமாய் பற்றிட்ட நாற்காலி அமர்ந்தே, நன்னெறி மறந்தே சுயநலம் பிடித்தே, சுயநல கூட்டம் சுற்றிலும் பார்த்தே, சுருளும் உள்ளம் சினமுற்று இப்போதே, சிந்தித்து செயல்பட்டு நேர்மையில் சிறந்து மனிதம் காக்கும் மானுடம் நிறைந்த, மனிதம் காக்கும் மானுடம் நிறைந்த மக்களில் ஒருவன் ஆட்சியில் அமர்ந்திட, கையூட்டு இன்றி அறிவால் அறிந்தே நாற்காலி அமர்த்திட, அற்புதம் நிகழ்ந்திட, நாற்காலி அமர்த்திட அற்புதம் நிகழ்ந்திட, நல்லுலகம் காண்போம் நலமாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையம்மா, அருமையம்மா. மிக சிறப்பாக இருந்ததம்மா தங்களுடைய கவிதை. அதிலும் குறிப்பாக நான் என்னும் அகந்தை நீக்கி
நாடாளும் நாற்காலியில் அமர்ந்திட துடித்தே நய வஞ்சக நரிகள் நடிப்பில் சிறந்தே நயமாய் பற்றிற்ற நாற்காலி அமர்ந்தே என்ற அந்த வரிகள் மிக சிறப்பாக இருந்ததம்மா. நாற்காலி பற்றுவதற்கு என்னவெல்லாம் நரிவேடம் பூண வேண்டுமோ அத்தனை நரிவேடமும் பூணுகிறார்கள். பூண்ட பின்னே நமக்கான அங்க செய்திகளோ நமக்கான தேவைகளோ அங்க நிறைவேற்றப்படுகிறதா என்று கேட்டால் காலந்தோறும் அந்த வினாக்குறியாகவே போய் சென்று கொண்டே இருக்கின்றதம்மா. அதை தங்களுடைய கவிதைகளில் படித்து சிறப்பாக தந்தீர்கள். வாழ்த்துகள் அம்மா. சிறப்பாக அரங்கம் வாழ்த்துகிறது. அடுத்ததாக மதுரை நகரில் இருந்து சங்கம் வைத்த தமிழை தன்னுடைய வழக்காடலிலே தேர்ந்தெடுத்து கொண்டு அதையினையே தொழிலாகவும் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் ஐயா அவர்களை தங்களுடைய கவிதையை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாருங்கள். இந்த தமிழ் அவையையும் அற்புதமான தமிழ் உறவுகளையும் என் அன்பிற்கினிய நண்பர்களையும் வணங்கி நல்தொரு தலைப்பிற்குள் நுழைகிறேன். நாற்காலி யுகம் அடிமேல் அடியெடுத்து நகர்ந்து முன்னேறி நகர்வின் நிலையிலிருந்து மகிழ்வும் தாம் கொண்டு வந்த தூரம் பார்த்து உற்சாகம் தாமே அடைந்து நடுவில் கொஞ்சம் சறுக்கி விழுந்து முயன்று முயன்று மீண்டு எழுந்து வியர்வை பாதி ரத்தம் பாதி என்றிருக்க எல்லை கோட்டை தானடைந்து வெற்றிதனை ருசித்து சிறக்கும் மாமனிதர் இங்கு இல்லாமல் போனாரே. தகுதியின்றியே தற்குறியாய் திரியும் பலரும் நாற்காலி ஆசையை மனதில் கொண்டு அதையடைய நேர்வழி தனை விடுத்து குறுக்கு வழி அதை அழகாய் தேடி அடைகையிலே சொல்லனா துன்பமடைந்து வரிசையில் தன்னேரம் இன்று வரும் நாளை வரும் என ஆவலோடு காத்திருந்து நெருங்குகையில் ஏனோ அதுவும் காணல் நீர் என காணாமல் போகிறது. நாற்காலிகள் ஏனோ நல்லவர் விடுத்து நயமாய் வஞ்சகம் செய்து வீழ்த்துவோருக்கே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று தம் அடியில் அமர வைத்து அழகு பார்த்து இன்புறச் செய்கிறது. நன்றியம்மா. நன்றி, வணக்கம். சிறப்பையா. இன்னும் நாங்கள் எதிர்பார்த்தோம். சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் புத்தியை சிறப்பாக செய்துள்ளீர்கள். நாற்காலி இன்னும் தற்குறி கைகளிலே இருக்கின்றது என்றும் நாற்காலியினுடைய கனவு காணல் நீராகி கொண்டே இருக்கின்றது என்று தங்களுடைய கவிதையில் யதார்த்தத்தை புகுத்தி கூறியுள்ளீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. அரங்கம் தங்களை சிறப்பாக வாழ்த்துகிறது. நன்றி ஐயா. நன்றியம்மா. அடுத்ததாக இத்துணை நேரம் மிக பொறுமையாக காத்துக்கொண்டு உண்மையிலேயே அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பு தான் மேலிடுகிறது. முதலிலே இணைந்தார்கள். ஆனால் நான் அனைவரையும் அழைக்கும் பொழுது கூட அவர்களுடைய முகத்திலே அந்த அமைதியினுடைய சாராம்சமும் அந்த பொறுமையினுடைய லீலையும் தான் சிறப்பாக இங்கே தெரிந்து கொண்டே இருக்கின்றது. அருமை அம்மா தனலட்சுமி அம்மா சேலத்தில் இருந்த தங்களுடைய கவிதையை வாசிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாருங்கள், தங்களுடைய கவிமலையை தாருங்கள். வணக்கம் அம்மா. ஒலித்தடையை நீக்கிவிட்டு வாசியுங்களம்மா. ஒலித்தடை ஒலித்தடை. இப்ப கேக்குதுங்களாங்கம்மா? கேட்கிறதம்மா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்டன் அவர்களை வணங்கி, நீலகண்டன் ஐயா அவர்களை வணங்கி, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் உங்களை வணங்கி, திரு பவானி அம்மாவையும் அவர்களையும் வணங்கி, கவி உறவுகள் அனைவரையும் வணங்கி என் கவியை உரைக்கின்றேன். அன்னை தமிழுக்கும் தாய் தந்தையை வணங்கி என் கவியை உரைக்கின்றேன். நன்றி அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை கூறி, மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொண்டு என் கவிதையை உரைக்கின்றேன். தலைப்பு கவிதை நாற்காலி யுகம். ஆச்சரியங்கள். ஆசிரியர்கள் அமரும் ஆசான் நாற்காலி. குருகுல பார்வையில் ஏது, குருகுல படிப்பில் ஏது நாற்காலி? அந்த கால கிராமப்புற பஞ்சாயத்துகளில் இல்லையே நாற்காலி. கோயில் குளங்களில் பக்தியுடன் தரையில் அமர்வதே பண்பாடாக இன்று அங்கு நாற்காலிகளின் வரவுகள் எல்லாமே நாற்காலி யுகமாகி போனது. அன்று அலுவலக பணிகளை கவனிக்கவே வேலைக்கு சென்றவர்கள் அந்த சேரில் அமர்ந்தால் கிரேடு என்பதற்காகவே பல படிப்புகளை படித்து வேலைக்கு செல்வது நாற்காலி யுகமாகிவிட்டது.
அன்று நாட்டை காக்கவே பதவிக்காக சென்றார்கள். இன்று அங்கு வீற்றிருக்கும் நாற்காலியில் அமர்வதற்காகவே பதவிக்கு செல்கிறார்கள். பதவி என்னும் பெருமைக்காக நாற்காலிகளை தேடும் நாற்காலி யுகமாகவே இன்று மாறிவிட்டது நிலைமை. கலியுகத்தில் இன்று அனைத்தும் நாற்காலி யுகமாகவே மாறிவிட்டது. இசைக்கு அழகான நாற்காலிகளாய் இருந்தது போய் மகத்தான மருத்துவர்கள் அமர்ந்திட இருந்த நாற்காலிகள் போய், ஓய்வு பெற்றவர்கள் சாய்வாக உறங்கிடும் நாற்காலிகள் போய், அரச சபையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் அழகான நாற்காலிகள் போய், இன்று நாட்டை காக்க நாட்டை கைப்பிடிக்கும் நாற்காலிகளை கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள். அனைத்து நாற்காலிகளையும் விழுங்கி ஏப்பம் விட்டு முடிசூடி கொண்ட நாற்காலியாக நிற்கிறது நாட்டை காக்கும் நாற்காலி. ஆனால் அதன் மகத்துவத்தை இன்று யாரும் நிலைநிறுத்தவில்லை. தன் சுயநலம் எனவே நகர்கின்றனர் நாளும். அடிதடிகளுடன் நாற்காலி சண்டையிட்டு நாட்டை கைப்பற்றி நாசமாக்குகிறார்கள். கர்ம வீரர் காமராஜர் போல் கடமையே மூச்சாக இயங்க இங்கே யார் உண்டு இனிமேல்? வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கவித்தென்றல் தனலட்சுமி ஆறுமுகம், சேலம். அருமையம்மா, மிக சிறப்பாக இருந்தது. நாற்காலியினுடைய பல்வேறு நிலைகளை எடுத்து கூறி, குருகுல படிப்புல நாற்காலி அப்படின்றது அங்க பெரிதாக இடம்பெற்றதாக நாம் அறியப்படவில்லை. இன்றைக்கும் தனியார் பள்ளிகளில் நாற்காலிகள் அமர்வதற்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லை. மாணவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், மாணவர்களுக்கு ராஜ மரியாதை, மாணவர்களுக்கு முன்பால் நாம் நின்று கொண்டு அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஆசிரியர்களாகத்தான் இன்றைக்கு பார்க்கின்ற அந்த நாற்காலி யுகமானது இருக்கின்றது. ஆசிரியர்களை மரியாதையோடு பார்க்கின்ற அந்த யுகம் இன்றைக்கு கற்பூரமாய் கரைந்துதான் போகின்றது என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன். அம்மா, தாங்கள் வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த நினைவுதான் எனக்கு மேலோங்கியது. நன்றி அம்மா. அடுத்து, இன்றைக்கு பதவி பெருமைக்காக இருக்கக்கூடிய நாற்காலிகள், உண்மையிலேயே அம்மா, யாரை எப்படி வேண்டுமானாலும் எந்த சூழ்ச்சி செய்தாவது அந்த நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த கருப்பொருளை மிக அழகாக கூறியிருக்கிறீங்க. இசைக்கு நாற்காலி, அந்த இசை நம்ம விளையாடும் போது இருந்த அந்த நாற்காலி கூட இன்றைக்கு காணல் நீராக தான் போய்விட்டது. எத்தனையோ விளையாட்டுகள் அரங்கேறி விட்டது. நாம் இன்றைக்கு திறன்பேசியிலே மூழ்கி போய்விட்டோம். இந்த இசை நாற்காலி என்பதும் காலப்போக்கிலே மறைந்து கொண்டுதான் வந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்து, ஓய்வு பெற்றவர், நாட்டை காக்க இருக்கக்கூடிய அந்த நாற்காலிகள் அத்தனையுமே மகத்துவமானது. ஆனால் நாட்டை காக்கக்கூடியவர்கள் காக்கிறார்களா என்ற அதை சற்றே கொச்சை தவிலோடு கூற அதை சாடவும் தாங்கள் தயங்கவில்லை. தங்களுடைய கவிதை வரிகள் அனைத்துமே மிக சிறப்பாக இருந்ததம்மா. நன்றி அம்மா. அடுத்தடுத்து கவியரங்கத்தில் தொடர்ந்து பங்கேற்று சிறப்பிக்குமாறு அன்போடு வரவேற்கின்றோம் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக நான் சங்கத்தமிழச்சி என்ற பெயர் அளவிலே அறிந்த தோழி, இன்றைக்குத்தான் முகத்தை கூட சரியாக பார்க்கின்றேன். சிறப்பானதொரு ஆளுமை, பல்வேறு தளங்களிலே தன்னுடைய ஆளுமையை பன்முகத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழச்சி அவர்கள் செல்வராணி திட்டக்குடியிலிருந்து தங்களுடைய கவிதையை வாசிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அம்மா. வாருங்கள். மிக்க நன்றிகள் அம்மா. அழைப்பில் மகிழ்கிறேன். சங்க தமிழுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சங்க தமிழச்சியின் சத்தான முத்தான பொன்மாலை வணக்கம். ஆக சிறந்ததொரு கவியரங்கத்தை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மூலமாக தலைமை அம்மா செல்லமான எங்கள் செல்லப்பாண்டி அம்மாவுடைய தலைமையிலே கவிதை படிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இணையத்தில் இணைந்திருக்கின்ற தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை வணங்கி வணக்கம் கூறி வாழ்த்தி மகிழ்கிறேன். நாற்காலி யுகம் தற்காலத்திற்கு தேவையானது ஒரு தலைப்பு தான். எப்படி யோசித்து வைத்தார்கள் என்று தெரியவில்லை, ஆனாலும் சிறப்பானது ஒரு தலைப்பு. என்னால் தான் நன்றாக கவி படைக்க முடியவில்லை, வருந்துகிறேன். மாறி வரும் காலத்திலே மரங்கள் நெகிழிகளில் உருமாறி வந்து உள்ளத்தை ஆட்கொள்ளும், எளியோரை ஏற்காது ஏங்க வைத்து பார்க்கும், வலியோரை அமர வைத்து ஆர்ப்பரிக்கும், மழலைகளை மகிழ்விக்கும், முதியோரை அயர வைக்கும், தரத்திற்கு ஏற்றாற்போல் விலை மதிப்பு உயரும், தரங்கட்ட மாந்தரையும் கூட்டி அயரும், பலர் உறக்கத்தை பறித்து
நடு நிசையிலும் கொக்கரிக்கும் பலரை உறங்க வைத்து அயர்வின்றி தாளாட்டும் தேர்தல் காலங்களில் திக்குமுக்கு ஆடும் வெள்ளுடைகள் அள்ளிவிடும் பொய் வாக்குறுதிகளில் மயங்கியே பாடும் சட்டசபை கூட்டத்தில் சிறகின்றி பறக்கும் திட்டமிட்டு காய் நகர்த்திடும் வஞ்சகரை அமர வைத்து அழகு பார்க்கும் வருங்காலங்கள் மாறுமா வசந்தங்களை அள்ளி தருமா நல்லோரை அமர வைத்து நாற்காலிகள் பாடுமா நல்வாய்ப்பிற்கு நன்றிகள் அம்மா. அருமை அம்மா. இதை எப்படி தாங்கள் குறைத்து மதிப்பிட்டீர்கள் என்று தெரியவில்லை. அருமையான கவிதை அம்மா. ஒவ்வொரு வரிகளுமே சிறப்பாக இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த தொடக்கமே ரொம்ப அழகா இருந்தது. மாறி வரும் காலத்திலே மரங்களிலே உருமாறி வந்த நாற்காலி மிக அழகாக இருந்ததம்மா. எளியோரை ஆர்ப்பரிக்க வைக்கும். உண்மைதானம்மா. கிடைக்காத ஒருவருக்கு அந்த நாற்காலியினுடைய அருமை தெரியாத ஒருவருக்கு அந்த நாற்காலி கிடைத்து விட்டால் அவரு அந்த பட்டமடிக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் கண்கொள்ள முடியாத காட்சியாகத்தான் இருக்குமாம்மா. அதையும் நினைவுபடுத்தி இருக்கிறீங்க. பலர் உறக்கத்தை பறித்து ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா. உண்மையிலேதான் அந்த பதவி ஆசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாற்காலி என்பது நமக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடுத்த தலைவர்கள் நமக்கு நல்லது செய்ய மாட்டார்களா என்ற ஏக்கத்திலே நாம் இருப்போம். ஆனால் அவர்களுக்கு அந்த நாற்காலி போய்விட்டதே, நிறைய சம்பாதிக்க முடியவில்லையே, இன்னும் ஒரு எத்தனையோ சொத்துக்களை நம்மளால சுவிஸ் வங்கியில பதுக்கி வைக்க முடியவில்லையே அப்படின்ற அந்த உறக்க கலைப்பு நடுநிசையிலையும் திணற வைக்கும் அந்த நாற்காலி. அதுதான் மிக அழகா சொல்லியிருக்கீங்க. சட்டசபையில சிறகடிக்க வைக்கும். உண்மையிலதாமா. எதிர்கட்சிகளா இருக்கட்டும், ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு சண்டை போட காட்சிகளை மக்கள் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி அந்த சிறகடிக்க வைக்கக்கூடிய நாற்காலியை பற்றி தங்களுடைய கவிதைகளில் சிறப்பாக தந்தீர்களம்மா. அரங்கம் உங்களை வெகுவாக வாழ்த்துகிறது. தொடர்ந்து தங்களுடைய கவிமலையை தந்து கொண்டே இருக்கணும், நாங்க கேட்டுக்கொண்டே மகிழணும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் அம்மா. நன்றி அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. தங்கள் அருமையான பின்னூட்டத்தில் அகமகிழ்கிறேன். உங்கள் ஊக்கம் எனது ஆக்கம் அம்மா. நன்றிகள் அம்மா. சிறப்பம்மா. மொழிநடை அழகம்மா. நன்றிகள் அம்மா. பவானி அம்மா, அடுத்து கவி பெருமக்கள் யாரும் இணைந்ததாக தெரியவில்லை அம்மா. நான் வாசிக்கிறேன். வாசிங்களம்மா. அடுத்ததாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பவானி தனஞ்சயன் அம்மா தங்களுடைய கவிதையை சிறப்பாக வாசிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அம்மா. வாருங்கள், தங்களுடைய கவிப்பூவை தாருங்கள். நன்றி அம்மா. என்னை ஈன்றெடுத்த அன்னைக்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாற்காலி யுகம் என்னும் தலைப்பிற்கு தலைமையேற்று மிக சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை வழங்கி கொண்டிருக்கும் பெயருக்கு தகுந்தார் போன்ற செல்லப்பாண்டி அம்மா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு அனைத்து கவிஞர்களும் மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை அழகாக நாற்காலி யுகம் என்னும் தலைப்பில் மிக அழகாக தங்களுடைய கவி படைப்புகளை தந்திருக்கின்றீர்கள். யாருடைய கவிதைகளும் சலித்தவையாக இல்லை. அனைத்து கவிதைகளுமே மிக சிறப்பாக இருந்தது. அடியேன் இந்த கவிதை வரிகளை கேட்டு ஒரு சிறிய ஒரு கவிதை தான் இப்பொழுதுதான் எழுதியிருக்கின்றேன். அதை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நாற்காலி யுகம். வலிமை மிகுந்த நாட்டிலே வலிமை இழந்தவர்கள் கூட நாற்காலி ஏற ஆசைப்படுகின்றனர். வலிமை மிகுந்த நாட்டிலே வலிமை இழந்தவர்கள் கூட நாற்காலி ஏற ஆசைப்படுகின்றனர். 4 கால் நாற்காலியே, உன் மீது ஆசை கொண்டவர்கள் தான் ஏராளம். நீ அவ்வளவு அழகா? உன் மீது காதல் கொள்கிறார்கள். நீ நுழையாத இடமே இல்லை, உன்னை போற்றாத இடமே இல்லை. திருமண விழாக்களில் நீ மணமக்களை அலங்கரிக்கின்றாய். பல பல வடிவங்களில் நீ ஆட்கொள்கின்றாய். அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வயதானவர்களுக்கு சாய்வு நாற்காலியாகவும் அதிகார வர்க்கத்திற்கு அரியணை சிம்மாசனமாகவும். அப்பப்பா, உனக்குத்தான் எத்தனை சிறப்பு! சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை உன்னை ஆட்கொள்கிறார்கள். அனைவரையும் தாங்கும் பொறுமைசாலியாகவும் உன்னை மட்டுமே சுற்றி சுற்றி வருகிறார்கள். உன் ரகசியம் கொஞ்சம் சொல்லி விடுவாயோ? எனக்கு உன்னை காணும் பொழுது பொறாமையாக உள்ளது. யுகங்கள் பல சென்றாலும் உன் புகழ் மட்டும் என்றுமே மாறாது. வாழ்க நாற்காலி யுகம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடம் சாருகிறேன். நன்றி அம்மா. அருமை அம்மா, அருமை அம்மா. நானும் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா. வாழ்த்துறை வழங்க வந்தவர்
கவியரங்கத்திலே பங்கு கொள்வார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சிறப்பாக இருந்ததம்மா. இன்னும் நீண்டிருந்தால் அகம் மகிழ்ந்திருப்போம். நன்றாக இருந்ததம்மா தங்களுடைய கவிதைகள். வலிமை மிகுந்த நாட்டில் வலிமை இழந்தவர் கூட ஆசைப்படுகிறார்கள். உண்மையான விடயம் அதுதான் அம்மா. சாதாரண குடிமகன் முதற்கொண்டு மிக ஆளுமை படைத்தவர் முதற்கொண்டு ஆள துடிப்பது அந்த நாற்காலியை தான் அம்மா. அழகாக வைத்திருக்கிறீர்கள். ஏன் அவ்வளவு காதலா? ரொம்ப எனக்கு ஈர்த்த வரிகள் அம்மா. ஏன் அவ்வளவு காதலா? உண்மையிலேதான் அந்த நாற்காலி நம்ம வீட்டில் தலைமுறை தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாட்டனாருடைய நாற்காலியிலே அமரத் துடிப்பது பையனுடைய வேலையாக இருக்கும். இப்படி வீடு முதல் கொண்டு தெருவிலே நடக்கக்கூடிய நற்பணி மன்றமாக இருக்கட்டும், விளையாட்டு அரங்கமாக இருக்கட்டும், அல்லது சாதாரண நாடக மேடையாக இருக்கட்டும், அங்கே அலங்கரிக்கக்கூடியது நாற்காலி தான். நம்ம கவி அரங்கத்துல கூட ஒரு நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னா அந்த முன்வரிசையில நாற்காலியில யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அடுத்த வருஷம் நான் அந்த நாற்காலியில அமரணுமே, நானும் அந்த நிகழ்வுல சிறப்பாளரா இருக்கணுமே அப்படின்ற அந்த ஆசைப்பட வைக்கக்கூடிய காதல் இந்த நாற்காலி யுகத்திலே தொடர்ந்து கொண்டுதான் நம்ம இருக்குது. யாரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அந்த நினைவுகளை தந்த பவானி அம்மா அவர்களை அரங்கம் மிக சிறப்பாக வாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்கள் கவியரங்கத்தில் தாங்களும் பங்கு கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக யாரும் இணைந்துதான் தெரியவில்லை அம்மா. எனக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நீலகண்டன் ஒருங்கிணைப்பாளர் ஐயா தொடர் கவியரங்க நிகழ்வான 6வது கவியரங்க நிகழ்வை நடத்த வாய்ப்பளித்த அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் குறித்தாக்கி கொண்டு என் இடம் சார்கிறது அம்மா. நன்றி அம்மா. நீங்களே அம்மா இருவரையும் பார்க்கும்போது ரொம்ப பொறாமைதான அம்மா இருக்கிறது. ராஜா ரங்கராமானுஜம் ஐயா, தனலட்சுமி அம்மா, உண்மையிலேயே பொறுமையின் சிகரங்கள். சிறப்பாக இருந்தது ஐயா. ஒரு அரங்கத்தில் நாம் பங்கெடுப்பது என்பது பெரிய விடயம் அல்ல. இறுதி வரைக்கும் இருந்து அந்த சிறப்பை கண்டுகளிப்பதும் சரி, அந்த கேட்டு மகிழ்வதும் சரி, எல்லோருக்கும் வாய்க்காத ஒரு கிரீடம் ஐயா. அந்த கிரீடம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே சூட்டப்பட வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா. இருவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி அரசியலும் கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால அப்படி பேசிட்டேன். சிறப்பான ஒரு பின்னோட்டம், சிறப்பான ஒரு தலைமை. உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக் கொள்கிறேன் அம்மா. ஐயா வந்திருக்கின்றார்கள், நான் விடைபெறுகிறேன். நீலகண்டன் ஐயா தங்களுடைய பின்னோட்டத்தை தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். அம்மா ஐயா இருக்கிறாரம்மா. ஐயா அனைவரும் முடித்து விட்டார்கள். தாங்கள் பின்னோட்டம் வழங்கி நன்றி உரை கூறி முடித்து விடலாம் ஐயா. சிறப்பு. ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைந்து விட்டது. இன்றைக்கு தமிழக அரசினுடைய கனவு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய கவிஞர் பெருமக்கள் இருவர் இன்று என்னை சந்திப்பதாக என்னுடைய இல்லத்திற்கு வந்திருந்தார்கள். திருமதி கே கயல்விழி அவர்கள், அவர்தான் முதல்ல இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துல பேசினாங்க. இப்போது இந்த நிகழ்ச்சியில கனவாசிரியர் விருது பெற்ற கவிஞர் திருமதி இரா கல்யாணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பேச இருக்கிறார்கள். இன்றைய கவியரங்க நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து கவி பெருமக்களுக்கும், அதை தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா இந்த கவியரங்க நிகழ்வை, தொடர் கவியரங்க நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களின் உறுதுணையோடு நாம் அனைவரும் இணைந்து இந்த கவியரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் 2 வாரங்களுக்கு முன்பு
கவியரங்கத்தை பொறுப்பேற்று நடத்தினேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கவியரங்கம் நடத்தும் போது. அதுபோல் இன்று கவியரங்கத்தை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதன் பொறுப்பாளராக இருந்து செயல்படக்கூடிய பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களாக அதில் இருக்கக்கூடிய கவி பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பான நாற்காலி யுகம் என்ற தலைப்பிலே அனைவரும் கவிதையை சிறப்பாக வாசித்துக் கொண்டிருந்தீர்கள். ஐயா சிறு வேலைப்பளவிலும் அதை உங்களுடைய இதை கேட்டுக்கொண்டே இருந்தார். மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய கவிதைகள். நாற்காலி யுகத்தில் உங்களுடைய கவிதைகள் எல்லாம் அப்படியே மனதை கொள்ளையடிக்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சி. தொடர்ந்து கவியரங்க நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிப்போம். அனைவரும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நல்லதோர் தலைப்பில் நாற்காலி யுகத்தில் நயம்பட கவிதை நல்கி சென்ற வல்லமை கவிஞர் அனைவருக்கும் வாழ்த்துகள் கூறுகின்றேன், வணங்குகின்றேன். சொல்லொரும் கவிதையாலே சுவைமிகு கவிதை யாத்து, சொல்லொரும் தமிழினாலே சுவையொரும் சுவைமிகு கவிதை யாத்து, தொடர்ந்து இங்கு கவியரங்கம் கண்டு வரும் நல்ல நம் கவிஞருக்கு நானிலம் போற்ற கவிதை நல்கும் நல்ல நம் கவிஞர்களுக்கு வாழ்த்துகள் கூறுகின்றேன். செல்ல பாண்டியம்மா சிறப்புறு கவிதை தந்து உள்ளபடி ஒரு உயர்ந்த கவியரங்கை நடத்தினார். வாழிய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து, திண்டுக்கல் என்றால் பூட்டு, ஆனால் இவர் மனம் திறந்து கவிதைகளை கொடுத்தார். மனம் திறந்த கவிதைகளை கொடுப்பதற்கு இவர் ஒரு மிகச்சிறந்த தலைமை பண்பு மிக்கவர். தலைமை பண்பு அமைந்து அழகாக நடத்தினார். தலைப்பு நாற்காலிகம். இன்றைக்கு நாற்காலியை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் வாக்கு வாங்க காசு கொடுப்பார்கள். முன்பெல்லாம் வாக்கு வாங்க காசு கொடுப்பார்கள். இப்போதெல்லாம் வாக்கு வாங்க காசு கொடுப்பதில்லை. நீங்கள் வாக்கு வாங்கி ஜெயித்து விட்டு வந்தால் உங்களுக்கு காசு கொடுத்து எம்பிகளையும் எம்எல்களையும் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம், பண்படுத்திருக்கோம் ஜனநாயகத்துல. ஆமா, எதுக்கு சில்லறை வியாபாரம் பண்றோம், மொத்த வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு பண்றாங்க. இதையெல்லாம் மனதில் வைத்து நாற்காலி யுகம் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் சிறப்பாக நடத்தி கொடுத்த திருமதி கோ செல்லப்பாண்டி அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வருகிற அமைப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்ற திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 7/7/2024 உங்களுக்கு தேதி மறந்துவிடக்கூடாது என்பதால் 7/7 என்று அமைத்திருக்கிறோம். ஏன்னா அப்புறம் 8ன்னு சொன்னீங்களோ 6ன்னு சொன்னீங்களோ அப்படின்னு நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடாதுக்காக 7/7 அமைச்சிருக்கோம். 7/7/2024 அன்றைக்கு சென்னையில ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடத்தி இந்த கவியரங்கங்களில் கலந்து கொள்ளக்கூடிய கவிஞர்களுக்கெல்லாம் சான்றிதழ்களை அளிக்க இருக்கிறோம். இந்த கவியரங்க தலைமை பொறுப்பேற்றவர்களுக்கெல்லாம் விருதுகளை வழங்கி இருக்கிறோம். அதே போல திருக்குறள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களுக்கும் சான்றிதழ்லாம் வழங்கப்பட இருக்கு, உலக சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. இதுவல்லாமல் சங்கப்பூக்கள் உலக சாதனை கவிதை தொகுதி நூல் அன்றைக்கு 2 நூல்கள் வெளியிடப்பட இருக்கிறது. முகங்கள் 6 என்ற நூல் வெளியிடப்பட இருக்கிறது. மேலும் எண்ணற்ற கவிஞர்கள் தங்களுடைய கவிதை நூல்களை வெளியிட இருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை கவிஞர்களும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இது சென்னையிலே முகப்பேரிலே அமுதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே நடைபெற இருக்கிறது. இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நிறைவு கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் கவிச்செல்வம் விருது பெற்ற கவிஞர் திருமதி இரா வாசுகி பொன்னரசு அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவருடைய கவிதை இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கவிதையாக அமைகிறது. பாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம் அப்பா. சங்கத்தமிழ் பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாரதிதாசனை வணங்கி அப்பா உயர் திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களை வணங்கி மற்றும் என் உறவுகள் அனைவரையும் செந்தமிழை போற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். செல்லப்பாண்டி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும். நாற்காலி யுகம். நாற்காலி யுகம் நாளெல்லாம் தோன்றும் வளர்ந்திட்ட நாளிலும் அனைத்தும் கற்று அமர்ந்திருக்கும் சூழலில் கீழிருந்து மேலாக கிடைத்திடும் வெற்றி நடு மத்தியில் நம்பிக்கையோடு நடந்திடும் விழாவில் உறவுகள் மத்தியில் உட்கார முடியாமல் தாழ்வு நிலையோடு தனியே தாழ்ந்திடும் உறவே நாட்டாமை தீர்வாக பாட்டாக பாடி ஏச்சும் பேச்சும் போச்சா என்று எண்ணும் வேலை எண்ணத்தில் இல்லை. அன்றும் இன்றும் அடிமை தலைமைகள் அப்படியே இருந்து ஆட்டி படைத்தாலும் நம்மை அடிமைப்படுத்தும் எண்ணங்கள் இல்லை. அன்று அடிமைப்படுத்தியோர் இன்று அமர வைக்கின்றனர். ஒரு அடி உயரத்தின் உயரே சென்றாலும் மறு அடி தாழ்த்தி மண்ணில் புதைப்பார். மீண்டு வந்தாலோ மிதித்து வைப்பார். அப்படி வாழும் அவல நிலையிலும் எப்படியோ பிழைத்து ஏற்றங்கள் கொண்டு நாற்காலியில் அமர்ந்து நல்லது செய்து அனைவருக்கும் அன்பை கொடுத்து அள்ளி கொடுக்கும் ஆன்றோர் பெருமக்கள் என்றும் வாழ்கின்றார்கள் என்று என் இதயத்தில் ஏந்தி அவர்களை வணங்கி இடம் சாருகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சாருகின்றேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து வாசுகி பொன்னரசு. வாழ்க வளமுடன் உறவுகளே. அருமையம்மா வாசுகி பொன்னரசம்மா இறுதியாக இணைந்து இயல்பாய் சிறப்பாக, அதாவது நாற்காலி நடு மத்தியில் ஆள்கிறது என்றும் நம்பிக்கையோடு அமர வைக்கிறது என்றும் நாட்டாமை திரிவாக நின்று நாற்காலி ஏச்சும் பேச்சும் எல்லாம் வாங்கி சிறக்கிறது என்றும் எத்தனை சிறப்பாக நாற்காலி இருந்தாலும் இன்றைக்கு அது மாறுபட்டு இருக்கிறது என்றும் தன்னுடைய கவிதையிலே தந்து அரங்கத்தை சிறப்பாக செய்த அம்மாவை வாழ்த்துகிறோம். அம்மா வாருங்கள், தொடர்ந்து தங்களுடைய கவிதை மலையை என்றைக்கும் தங்களுடைய அரங்கத்தில் தாருங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் அம்மா.